guys, welcome back to my channel once again. I hope you guys are good and fine. So எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? Guys, after long time நான் வீடியோ எடுத்துட்டு இருக்கேன். தீபாவளிக்கு முன்னாடி வீடியோ எடுத்தது guys. அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா இப்போதான் திரும்பி ஸ்டார்ட் பண்ணிருக்கு வீடியோ எடுக்கிறது. ரொம்ப நாள் ஆயிடுச்சு guys. பாத்தீங்கன்னா ஒரு 15 days வரைக்கும் ஆயிடுச்சு. நான் சுத்தமா ரெக்கார்டிங் பண்ணல guys. மோட்டோ vlogging பண்ணல. ஏன்னா ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இந்த தீபாவளி டைம்னா பிஸி ஷெட்யூல் காய்ஸ், ஃபுல்லாக பிஸியாக தான் இருந்தேன். ஏன்னா பழைய வீடியோ தான் இருந்தது, அது எடிட் பண்ணி போட்டிருப்பேன். ஆனால் புதுசாக எந்த வீடியோ எடுக்கலை காய்ஸ். ஏன்னா ஃபுல்லாக பிஸி காய்ஸ், ஃபுல்லாக பிஸி. ஸோ தீபாவளி இப்போ கழிச்சு தான் இப்போது இன்றைக்கி சாட்டர்டே காய்ஸ், சாட்டர்டே தான் இன்றைக்கி தான் நல்லா ஓரளவுக்கு ஃப்ரீ ஆகிருக்கேன். அப்படி இல்லை, அது இல்லாமல் நேற்று எல்லாம் ஃப்ரீயாக தான் இருந்தேன். பட் நேற்று எந்த கண்டென்ட்டும் இல்லை, அதனால் எதுவுமே ரெக்கார்டிங்கே பண்ணல காய்ஸ். ஸோ இப்போ நம்ம ஃப்ரீ ஆனோடனே நம்ம திரும்பி vlogging ஸ்டார்ட் பண்ணிட்டோம் காய்ஸ். ரொம்ப நாள் கழிச்சு நான் திரும்பி vlogging பண்ணிட்டு இருக்கேன். கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது காய்ஸ். ஏன்னா ரொம்ப நாள் டிலே பண்ணிட்டோம். ஏன்னா நம்ம நார்மலாக பார்த்தீங்கன்னா 2-3 days வரைக்கும் நம்ம டிலே பண்ண வைங்க, அது நார்மலாக தான் இருக்கும், அவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்காது. ஆனால் 10 to 15 days மட்டும் டைம் கொடுத்துட்டேன்னு வைங்க, அவ்வளோதான் காய்ஸ். நம்ம ரொம்ப 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 அன்கம்ஃபர்டபுளாக தான் இருக்கும் திடீர்னு திரும்பி ஸ்டார்ட் பண்ணுறது. ஸோ எப்பவும் போல நான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணுற மாதிரியே இல்லை காய்ஸ். கொஞ்சம் பார்த்தீங்கன்னா கேப்பு கிடைக்குது எனக்கு. அது இல்லாமல் தீபாவளிக்கு நம்ம நல்லா பிளானிங் பண்ணி வச்சுருந்தேன். பட் அது எதுவுமே நம்ம சக்ஸஸே ஆகலை காய்ஸ். அந்த பிளானிங் ஃபுல்லாக சுத்தமாக சக்ஸஸ் ஆகலை. நிறையா பட்டாசு வெடிப்போன்னு நினச்சோம். ஆனால் மழை இருக்கிறனால பட்டாசு கூட கரெக்டாக வெடிக்கவே முடியல காய்ஸ். நிறைய வாங்கிட்டு வந்தோம், பட்டு வெடிக்கிறதுக்கு கரெக்டாக டைமிங்கே கிடைக்கல. சுத்தமாக பார்த்தீங்கன்னா பட்டாசு வெடிக்கும் போது ஃபுல்லாகவே மழை இருந்தது. ஸோ இன்னுமே என்கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 8-9 rupeesக்கு பட்டாசு அப்படியே இருக்குது. நான் இன்னும் அப்படியே வச்சுருக்கேன். அது நம்ம எப்போ ஆச்சு வெடிச்சிடுவோம். அது இல்லாமல் எனக்கு பிடிச்சது ஒரு திங் வாங்கி வச்சுருக்கேன். அது ரொம்ப ரொம்ப ஃபனியாக இருக்கும் காய்ஸ். பட் அது தீபாவளிக்கு முன்னாடி அது கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். பட் இப்போ தீபாவளிக்கு அடுத்து அது நல்லா இருக்குமா இல்லையான்னு தெரில. பட் நான் இப்போ கூட நான் கொண்டு வந்திருக்கேன். ஸோ முன்னாடி போய் நம்ம யூஸ் பண்ணுவோம் காய்ஸ். என்னடா இவ்வளோ டிராஃபிக்காக இருக்குது. நம்ம காந்திபுரம் வழியாக போயிட்டு இருக்கோம். நல்லா டிராஃபிக்காக தான் இருக்குது இந்த பக்கம். அது இல்லாமல் நல்லா வெயில் அடிக்குது காய்ஸ். ஏன்னா 2-3 days நல்ல மழை இருந்தது. இன்னைக்கு ஃபுல்லாகவே வெயிலாக இருக்குது. ஆனால் நாளைக்கு மழை இருக்கும் காய்ஸ், கண்டிப்பாக நாளைக்கு மழை இருக்கும். ஏன்னா இந்த அளவுக்கு வெயில் அடித்தா நாளைக்கு கண்டிப்பாக மழை இருக்கும். காய்ஸ் பெட்ரோல் ஃபுல் பண்ணிட்டோம். இப்போ ஒரு சந்தோஷமாக இருக்குது ஃபுல் பண்ணோன்னே. ஏன்னா நம்ம ஃபில் பண்ணலன்னு வைங்க காய்ஸ், நம்ம எப்போ வண்டி நிற்க போகுதுன்னு நம்மளுக்கே தெரியாது. நான் அப்புறம் கடைசியில் பாதி தூரம் போய் வண்டி அப்படியே ஸ்டாப் ஆகி நிற்கோல. ஸோ அது நல்லா இருக்காது. ஸோ நம்ம ஃபஸ்ட்டே பெட்ரோல் ஃபுல் பண்ணிட்டோம். ஸோ நம்ம ஈஸியாக கம்ஃபர்டபுளாக போயிட்டு வரலாம். நம்ம யோசிக்க வேண்டியதே தேவையில்லை, இது பெட்ரோல் இருக்கா இல்லையான்னு. ஸோ இப்போ ஃபுல்லாக இருக்குன்னா ஈஸியாக ரைட் போயிட்டு வரலாம் காய்ஸ். டீ பிரேக் எடுத்திருக்கோம். ஸோ நம்ம டீ சாப்பிடுவோம், அதுக்கடுத்து முன்னாடி போயிடலாம் காய்ஸ். ஏன்னா தூக்கம் வர மாதிரியே இருக்குது காய்ஸ். ஏன்னா ரொம்ப நாள் கழித்து திரும்பி ரைடு ஸ்டார்ட் பண்ணியிருக்கனால பார்த்திங்கன்னா டீ குடிக்கணும்னு ஆசை இருந்துச்சு. ஸோ நம்ம கொஞ்சம் நேரம் வண்டி நிப்பாட்டிட்டோம். ஸோ எனக்கு நல்லா டீ கடை கிடச்சிருச்சு, அதனால் நம்ம டீ ஆர்டர் பண்ணியிருக்கோம். ஓகே, ஐ திங்க் வந்துடுச்சு, எடுத்துடலாண்ணா நம்மளே போய் செல்ஃப் சர்வீஸ். ஸோ காய்ஸ் லுக் அட் டீ.
டீ சாப்பிடுவோம் காய்ஸ். அதுக்கடுத்து நம்ம கண்டினியூ பண்ணுவோம். காய்ஸ் இப்போ தான் வந்து நம்ம இப்போ டீ சாப்பிட்டு கிளம்புனான்னு பார்த்தோம். கிளம்புன உடனே வந்து பார்த்திங்கன்னா மழை வந்துடுச்சு காய்ஸ். ரொம்ப அதிகமாக இல்லை, நார்மல் ட்ராப்ஸ் வந்துட்டு இருக்கு. ஆனால் இப்போ கொஞ்ச நேரம் முன்னாடி நல்ல வெயில் காய்ஸ், நல்ல வெயிலாக இருந்தது. ஆனால் இப்போ ஒரு திடீர்னு பார்த்தீங்கன்னா மழை வருது. என்ன டிஃப்ரென்ஸ் காய்ஸ் பாருங்கள். இப்போ ஒரு திடீர்னு வந்து மழை வருது. ஒரு 5 மினிட்ஸ் கேப்புக்குள்ளே வந்து மழை வந்துடுச்சு. அது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏரியா மட்டும் தான் இருக்கும். நம்ம முன்னாடி போக போக சுத்தமாக எதுவுமே இருக்காது, மழை இல்லை. ஏன்னா இந்த ஏரியாவில் மட்டும்தான் மழை இருக்குது. ஒன்லி ஒரு 5 நிமிஷத்துக்குள்ளே காய்ஸ் அப்படியே நல்லா மழை வர ஆரம்பிச்சிருச்சு காய்ஸ். திடீர்னு கொஞ்சம் அதிகமாகவே வந்துடுச்சு காய்ஸ். ஒரே ஒரு செகண்டுக்குள்ளே வந்து மாறிடுச்சு, வெதரு ஃபுல்லாக மாறிடுச்சு. நல்ல மழையாக இருக்குது இப்போது. ஸோ கொஞ்ச நேரம் வந்து நம்ம சைடில் நிப்பாட்டிட்டோம் வண்டி. அதுக்கடுத்து மழை நின்னா தான் நம்ம போவோம் காய்ஸ். ஏன்னா ரெயின் கோட் நம்ம கொண்டு வரல. ஸோ மழை வெயிட் பண்ணுற காய்ஸ். இப்போ மழை நிற்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம் காய்ஸ். கொஞ்சம் கேப்பில் மட்டும் தான் மழை இருந்தது. இப்போ கொஞ்சம் முன்னாடி வந்துட்டேன்னா சுத்தமாக மழை இல்லை, நல்லா வெயில் அடிக்குது. இப்போ நல்லா இங்கே மழை கொஞ்சம் பேஞ்சிருக்கு. நல்லா கொஞ்சம் மழை வந்திருக்கு காய்ஸ், கொஞ்சம் மழை வந்திருக்கு. ஆனால் இப்போ வந்து வெயில் அடிக்குது. கொஞ்சம் நேரம் தான் காய்ஸ் மழை வந்து இதானது. ரொம்ப ஹையாக இல்லை, அந்த பக்கம் கொஞ்சம் அதிகமாக இருந்தது. பட்டு ஸ்டாப் ஆயிடுச்சு. என்னடா நல்ல டிராஃபிக்காக இருக்குது. பிஜேபி ஃப்ளாக்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க. ஏன்னு தெரில, அவ்வளோ டிராஃபிக்காக இருக்குது. ரொம்ப நேரமாக டிராஃபிக்கில் தான் இருக்குது காய்ஸ். நான் இப்போ தான் வீடியோ ஸ்டார்ட் பண்ணேன், பட் ரொம்ப நேரம் டிராஃபிக்கில் இருக்கேன். பார்த்திங்கன்னா நம்ம ஆல்மோஸ்ட் அன்னூர்கிட்ட வந்துட்டோம். வெதர் பார்த்திங்கன்னா செம்மையாக சன்னு வந்து பாருங்கள் எப்படி பிரைட்னஸ்ஸாக இது இருக்குது. செம்ம பிரைட்னஸ் காய்ஸ், செம்மையாக பிரைட்னஸ் அடிக்குது. மழை வர்ற மாதிரி இல்லை இப்போது. இங்கே வந்து மழை வர்ற மாதிரி இல்லை. ஆனால் அந்த பக்கம் ஃபுல்லாக மழை வர்ற மாதிரி இருந்துச்சு. அன்னூர் பக்கம் வந்து பார்த்திங்கன்னா சுத்தமாக மழையே இல்லை. வெதர் கொஞ்சம் நல்லா இருக்குது. பியூட்டிஃபுல் வியூ காய்ஸ். நல்லா பிரைட்டாக அடிக்குது சன் காய்ஸ். சூப்பர். நம்ம அன்னூர் வரைக்கும் போயிட்டோம் காய்ஸ். அன்னூர் வரைக்கும் போயிட்டு திரும்பி யூட்டர்ன் அடித்து வந்திருக்கோம். வெதர் பார்த்திங்கன்னா வேறு லெவல் ஆகிட்டு இருக்கு. ஸோ அது இல்லாமல் நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா சண்டே. ஸோ சண்டே ஸ்பெஷல் பார்த்திங்கன்னா நம்ம வந்து மருதமலை முடிஞ்சால் ட்ரை பண்ணுவோம் காய்ஸ். மருதமலை போயிட்டு வரலாம். ஏன்னா அட்வென்ச்சர் பண்ணுறது வந்து நார்மலு. அது இல்லாமல் ட்ராவல் கூட பண்ண வேண்டியது வரும்ல காய்ஸ். ஸோ நம்ம வந்து மருதமலை போயிட்டு வருவோம் காய்ஸ் நாளைக்கு. வியூ பாருங்கள் காய்ஸ், வேறு லெவல். நான் எந்த எடிட்டிங்கும் பண்ணல, செம்ம வியூ கிடச்சிட்டு இருக்குது. சூப்பராக இருக்குது பாருங்கள் காய்ஸ். ஸோ காய்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து காந்திபுரம் ரீச் ஆகிருக்கோம். நம்ம ரொம்ப நேரம் வந்து லேட் ஆகிட்டோம். ஏன்னா நம்ம ஃபோனில் பேட்ரி லோவாக தான் இருக்குது, பேட்ரி வந்து கம்மியாக தான் இருக்குது காய்ஸ். அதனால் நான் என்ன நினச்சேன்னா நம்ம முன்னாடி போயிட்டு ரெக்கார்ட் பண்ணிக்கலாம், பாதி ரைட் விட்டுட்டேன். ஸோ இப்போ வந்து ரெக்கார்ட் பண்ணுற அளவுக்கு பேட்ரி இருக்கிறதுனால வந்து இங்கே காந்திபுரம் ரீச் ஆகிட்டு நான் வந்து ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். என்னன்னு தெரில காய்ஸ், என்னோடய பேட்ரி கொஞ்சம் சீக்கிரமாக முடியுது ஃபோனில். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம
கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிட்டோம், ரெக்கார்டிங் எதுவுமே பண்ணல. ஸோ ஆல்மோஸ்ட் ரீச் ஆனதுக்கு அடுத்து தான் நம்ம ரெக்கார்டிங் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஏன்னா கரெக்டாக இருக்கும் காய்ஸ், ஏன்னா கொஞ்சம் பேட்டரி இருக்கணும்ல ஃபோனில். ஸோ நம்ம ஆல்மோஸ்ட் வர்ற அளவுக்கு நான் வச்சுருக்கேன். இப்போ ஒரு 40% இருக்குது. ஆனால் நம்ம ரெக்கார்டிங் பண்ண வந்து கொஞ்சம் பேட்ரி அதிகமாக இருக்கும்ல. ஸோ வந்து கொஞ்ச நேரம் வந்து இது பண்ணிட்டேன். ஸோ ஆல்மோஸ்ட் நம்ம காந்திபுரம் ரீச் ஆகிட்டோம் காய்ஸ். அது இல்லாமல் காய்ஸ் வீடியோ கொஞ்சம் கம்மியாக தான் ஷூட் பண்ணியிருக்கேன், பேட்ரி வந்து லோ ஆகிடுச்சு அதனால். ஸோ ஆல்ரைட் காய்ஸ், இன்னைக்கோட வீடியோ நம்ம இங்கே எண்ட் பண்ணிடலாம். வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் போடுங்க, சேனலில் புதுசாக என்ன சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வில் மீட் இன் அனதர் வீடியோ. டில் தட், bye bye, have a good day, safe ride. Oh.